அன்பார்ந்த நேயர்களே, ஏகியோப் தொலைக்காட்சி தமிழ் ஜோதிட சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ரிஷபராசி அன்பர்களுக்கு ஜூலை 2026 மாதம் முயற்சிகளுக்கு மதிப்பு கிடைக்கவும், வாழ்க்கையின் பல துறைகளில் புதிய சிந்தனைகள் உருவாகவும் உதவும் மாதமாக அமைகிறது. இந்த மாதத்தில் சூரியன் ஜூலை 16 வரை உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான மிதுன ராசியில் சஞ்சரிக்கிறார். குடும்பம், பேச்சுத்திறன் மற்றும் பொருளாதார திட்டங்கள் தொடர்பாக கவனம் செலுத்தும் காலமாக இது அமையலாம். ஜூலை 16க்குப் பிறகு சூரியன் 3ஆம் வீடான கடக ராசிக்கு மாறுவதால் தைரியம், முயற்சி மற்றும் செயல்திறன் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கான மன உறுதி உருவாகலாம். செவ்வாய் மாதம் முழுவதும் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கிறார். இது உடல் உற்சாகத்தையும் செயல்பாட்டு வேகத்தையும் அதிகரிக்கும். இருப்பினும் அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுவது உங்கள் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்த உதவும். தன்னம்பிக்கையுடன் எடுத்துக்கொள்ளும் முயற்சிகள் நல்ல அனுபவங்களை வழங்கக்கூடும். புதன் மாதம் முழுவதும் 2ஆம் வீடான மிதுன ராசியில் இருப்பதால் பேச்சு, கல்வி, கணக்கு பணிகள் மற்றும் தகவல் பரிமாற்றம் தொடர்பான விஷயங்களில் கவனம் அதிகரிக்கலாம். முக்கிய முடிவுகளை எடுக்கும் முன் ஆலோசித்து செயல்படுவது சிறந்த பலனை அளிக்கும். குரு மாதம் முழுவதும் 3ஆம் வீடான கடக ராசியில் சஞ்சரிக்கிறார். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் அதிகரிக்கலாம். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கக்கூடும். சிறிய முயற்சிகள் கூட எதிர்காலத்தில் பெரிய முன்னேற்றத்திற்கான விதையாக அமையலாம். சுக்கிரன் ஜூலை 5 வரை 3ஆம் வீடான கடக ராசியில் இருந்து உறவுகளை இனிமையாக்க உதவுகிறார். அதன் பின்னர் 4ஆம் வீடான சிம்ம ராசிக்கு மாறுவதால் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணங்கள் அதிகரிக்கலாம். வீட்டுச் சூழலில் வசதிகளை மேம்படுத்தும் எண்ணம் உருவாகலாம். சனி மாதம் முழுவதும் உங்கள் ராசிக்கு 11ஆம் வீடான மீன ராசியில் சஞ்சரிக்கிறார். இது சுப பலன் தரும் அமைப்பாகும். நீண்டகால இலக்குகள் தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றம் காணலாம். பொறுமையுடன் மேற்கொள்ளும் செயல்கள் நிலையான பலன்களை உருவாக்கும். ராகு 10ஆம் வீடான கும்ப ராசியில் இருப்பதால் தொழில் மற்றும் பொறுப்புகள் தொடர்பாக புதிய அனுபவங்கள் கிடைக்கலாம். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் வாய்ப்புகள் உருவாகலாம். திட்டமிட்ட அணுகுமுறை நல்ல முன்னேற்றத்தை வழங்கும். கேது 4ஆம் வீடான சிம்ம ராசியில் இருப்பதால் மன அமைதி மற்றும் உள்ளார்ந்த சிந்தனைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கத் தோன்றலாம். குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிடுவது மன நிறைவை அளிக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை வளர்ச்சிக்கான புதிய வழிகள் தென்படலாம். உழைப்பை தொடர்ந்து மேற்கொண்டால் நல்ல அனுபவங்களும் பாராட்டுகளும் கிடைக்கக்கூடும். பணவரவை பொறுத்தவரை வரவு செலவுகளை சமநிலையாக வைத்திருப்பது நல்லது. எதிர்கால தேவைகளுக்காக சேமிப்பை அதிகரிக்கும் எண்ணம் உருவாகலாம். குடும்ப வாழ்க்கையில் புரிதலும் ஒற்றுமையும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு மன உறுதியை அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடற்பயிற்சி, சீரான உணவு மற்றும் போதிய ஓய்வுக்கு முக்கியத்துவம் அளிப்பது நல்ல பலனைத் தரும். மன அமைதிக்காக தியானம் உதவியாக இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கான ஆன்மீகச் செய்தி என்னவென்றால், வாழ்க்கையில் கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்பையும் இறைவனின் அருளாக ஏற்றுக்கொண்டு நன்றியுணர்வுடன் செயல்படுங்கள். நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உங்களை மேலும் உயர்ந்த பாதைக்கு அழைத்துச் செல்லும். தினசரி பிரார்த்தனை மன உறுதியையும் தெளிவான சிந்தனையையும் வழங்கும். மொத்தத்தில் ஜூலை 2026 மாதம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு முயற்சி, பொறுமை மற்றும் நம்பிக்கையின் மூலம் முன்னேற்றத்தை உருவாக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. நன்றி. மேலும் பல ஜோதிட தகவல்களுக்கு ஏகியோப் தொலைக்காட்சி தமிழ் ஜோதிட சேனலை தொடர்ந்து பாருங்கள்.